வணக்கம். 8 முதல் 11 மாத குழந்தைகளுக்கான சைவ உணவுகள் பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் சில சத்தான சைவ உணவுகளை தயாரிப்பது பற்றி கற்றுக்கொள்வோம். 8 முதல் 11 மாதங்களில் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 670 சக்தி கலோரிகள் வரை தேவைப்படுகிறது. இந்த சக்தி கூடுதல் உணவு மூலம் வழங்கப்படுகிறது. குழந்தைக்கு 6 மாதங்கள் நிறைவடைந்த பிறகு கூடுதல் உணவை ஆரம்பிக்க வேண்டும். கூடுதல் உணவுடன் சேர்த்து குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு 8 மாதங்கள் நிறைவடைந்தவுடன் அரை கப் உணவை கொடுக்க தொடங்குங்கள். அரை கப் என்பது சுமார் 125 மில்லிலிட்டர்கள் அல்லது 8 மேசைக்கரண்டி உணவாகும். ஒரு நாளைக்கு 4 முறை அரை கப் உணவை கொடுக்கவும். இந்த வயதில் குழந்தைகளுக்கு விரலால் உண்ணக்கூடிய உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இவை குழந்தைகள் தங்கள் கைகளால் தாங்களாகவே சாப்பிடக்கூடிய உணவுகள். மென்மையாக சமைத்த நறுக்கிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் சில உதாரணங்கள். தோசை துண்டுகள், பருப்பு கேக், இட்லி மற்றும் காய்கறி கட்லட்டுகள் மற்ற உதாரணங்கள். குழந்தைக்கு 1 வயதாகும் வரை எந்த உணவிலும் உப்பு சேர்க்க வேண்டாம். குழந்தைக்கு 2 வயதாகும் வரை சர்க்கரை மற்றும் வெல்லம் சேர்க்க வேண்டாம். தாய் அல்லது பராமரிப்பாளர் விரலால் உண்ணக்கூடிய உணவுகள் கடினமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கேரட்டை உணவாக கொடுக்காதீர்கள். கடினமான உணவுகள் குழந்தையை மூச்சு திணற வைக்கும். இப்பொழுது நாம் சைவ உணவுகளின் தயாரிப்பை தொடங்குவோம். நமது முதல் உணவு மசூர் பருப்பு குழம்பில் சோளம் டோக்லி. இந்த உணவை செய்ய தேவையானவை 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி மால்டட் சோளப்பொடி, 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி குக்கரில் வேக வைத்த மசூர் பருப்பு, அரை கப் பொடியாக நறுக்கிய தக்காளி, 25 கிராம் அல்லது அரை கப் பொடியாக நறுக்கி மற்றும் வேக வைத்த பூசணி. மேலும் தேவையானவை 2 தேக்கரண்டி எள் பொடி, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, 1 சிட்டிகை சீரகத்தூள், அரை எலுமிச்சை, 1 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய். முதலில் மால்டிங்கிற்கான செயல்முறையை விளக்குகிறேன். சோளத்தை கழுவி தண்ணீரில் 8 முதல் 9 மணி நேரம் ஊற வைக்கவும். பின்னர் அதை ஒரு வடிகட்டியில் வைத்து தண்ணீரில் நன்கு அலசவும். நீர் அனைத்தும் வெளியேறிய பிறகு சுத்தமான காட்டன் துணியில் கட்டி வைக்கவும். முளைக்கட்டும் வரை அதை ஓரமாக வைக்கவும். இந்த முழு செயல்முறையும் முளைக்கட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு பொருட்கள் முளைப்பதற்கு வெவ்வேறு நேரம் எடுக்கும் என்பதை நினைவில் கொள்க. இந்த முளைத்த சோளத்தை சூரிய ஒளியில் ஒரு துணியால் மூடி ஓரிரு நாட்கள் உலர வைக்கவும். பின்னர் குறைந்த தீயில் 8 முதல் 10 நிமிடங்கள் வரை வறுக்கவும். பின்னர் ஆறவிடவும். பிறகு அதை அரைத்து பொடி செய்து கொள்ளவும். இந்த முழு செயல்முறையும் மால்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடன் மால்டட் சோளப்பொடி தயார். இப்பொழுது டோக்லி செய்ய தொடங்குவோம். ஒரு கிண்ணத்தில் மால்டட் சோளப்பொடியை எடுத்துக்கொள்ளவும். எள் மற்றும் சீரகத்தூள் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். அதில் 1/4 தேக்கரண்டி நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கவும். மாவை கெட்டியாக பிசையவும். சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவை பிசைய தொடங்குங்கள். தண்ணீருக்கு பதிலாக தாய்ப்பால் அல்லது தேங்காய்ப்பால் சேர்த்து கொள்ளலாம். அதை 15 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். இப்பொழுது ஒரு உருண்டை மாவை உருவாக்கவும். அதை மாவை தூவி பலகையின் மீது வைத்து வட்ட வடிவில் உருட்டவும். இதை ஒரு கத்தியை பயன்படுத்தி வைர வடிவ துண்டுகளாக வெட்டுங்கள். பின்னர் பயன்படுத்த அவற்றை ஓரமாக வைக்கவும். இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் 1/4 தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும். நறுக்கிய தக்காளியை சேர்த்து 2-3 நிமிடங்கள் வதக்கவும். அதில் மஞ்சள் தூள் மற்றும் குக்கரில் வேக வைத்த மசூர் பருப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். இதை கொதிக்க வைத்து வெட்டிய துண்டுகளை ஒவ்வொன்றாக சேர்க்கவும். அனைத்தையும் மீண்டும் நன்றாக கலக்கவும். இந்த கலவையை 5-7 நிமிடங்கள் சமைக்கவும். மசூர் பருப்பு குழம்பில்
சோளம் டோக்லி தயார். இதில் பாதி எலுமிச்சையை பிழிந்து பரிமாறவும். நமது அடுத்த உணவு வேக வைத்த கொள்ளு கேக் ஆகும். தேவையான பொருட்கள்: 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி முளைத்த கொள்ளு, 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி கடலை மாவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. மேலும் தேவையானவை: 50 கிராம் அல்லது அரை கப் தயிர், அரை நறுக்கிய தக்காளி, 2 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள். தொடங்குவதற்கு முன் கொள்ளை முளைக்கட்டவும். இந்த டுட்டோரியலில் முன்பு விளக்கிய அதே முறையை பின்பற்றவும். செயல்முறை: ஒரு மிக்சரில் சிறிது தண்ணீர் சேர்த்து முளைக்கட்டிய கொள்ளை மென்மையான விழுதாக அரைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். இதனுடன் கடலை மாவு, தயிர் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். அரை கப்பில் இருந்து 1 தேக்கரண்டி தயிரை பின்னர் பயன்பாட்டிற்கு வைக்கவும். நன்றாக கலந்து தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்க்கவும். இந்த மாவை ஒரு கதகதப்பான இடத்தில் 5-7 மணி நேரம் புளிக்க வைக்கவும். மாவு புளித்தவுடன் ஒரு தட்டில் சிறிது நெய் தடவவும். தட்டில் மாவை ஊற்றவும். மிதமான தீயில் 25-30 நிமிடங்கள் வேக வைக்கவும். ஒரு கத்தியை வைத்து அது சமைக்கப்பட்டதா என்பதை சரிபார்க்கவும். கத்தியில் மாவு இருந்தால் நீங்கள் இன்னும் சிறிது நேரம் வேக வைக்கவும். கத்தி சுத்தமாக வெளியே வந்தால் கொள்ளு கேக் தயார். இதை ஆறவிட தனியாக வைக்கவும். அதை சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு தட்டில் மாற்றவும். அவற்றை ஓரமாக வைத்து சட்னி செய்ய தொடங்கவும். இப்பொழுது தக்காளி சட்னி செய்வது எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன். நறுக்கிய ஒரு தக்காளி, 2 கைப்பிடி அளவு கழுவிய கொத்தமல்லி இலைகளை மிக்சியில் போடவும். பிறகு ஒரு தேக்கரண்டி தயிர் சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். கொள்ளு கேக்குடன் இந்த சட்னியை பரிமாறவும். தக்காளி சட்னியில் கேக்கை மசித்து அல்லது தொட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நமது அடுத்த உணவானது அமராந்த் பச்சை பருப்பு பேன் கேக் ஆகும். இதை செய்ய தேவையானவை: 15 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி மால்டட் அமராந்த் பொடி. மேலும் தேவையானவை: 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி முளைத்த பச்சை பயிறு, 2 தேக்கரண்டி வேர்க்கடலை தூள், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, 1 சிட்டிகை சீரகத்தூள், அரை தேக்கரண்டி நெய். மால்டிங்கிற்கான செயல்முறை ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. பொடியை மால்டிங் செய்ய அதே முறையை பின்பற்றவும். இப்பொழுது முளைத்த பச்சை பயிறு விழுதை செய்வோம். பச்சை பயிரை மிக்ஸி அல்லது அம்மியை பயன்படுத்தி மிருதுவான விழுதாக அரைக்கவும். விழுதை செய்யும் போது சிறிது தண்ணீர் சேர்க்கவும். இந்த விழுதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். அதில் 2 மேசைக்கரண்டி மால்டட் அமராந்த் பொடி மற்றும் வேர்க்கடலை தூள் சேர்க்கவும். அடுத்து சீரகத்தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். அனைத்தையும் நன்றாக கலக்கவும். இதனுடன் 1/4 கப் தண்ணீர் சேர்த்து மீண்டும் கலக்கவும். மாவு தயாரானது. ஒரு தவாவில் நெய்யை சூடாக்கவும். ஒரு கரண்டியை பயன்படுத்தி வட்ட வடிவில் மாவை கடாயில் ஊற்றவும். தவாவை ஒரு மூடியால் மூடி இருபுறமும் வேகும் வரை சமைக்கவும். இதை சமைக்க 4-7 நிமிடங்கள் ஆகும். அமராந்த் பச்சை பயிறு தோசை தயார். ஆறியதும் குழந்தைக்கு தயிர் சேர்த்து தோசையை ஊட்டலாம். நமது அடுத்த உணவு தயிர் மற்றும் காய்கறிகளுடன் சாமை. இந்த உணவை செய்ய தேவையானவை: 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி சாமை, 15 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி முளைத்த பட்டாணி. முளைக்கட்டுதல் குறித்து இதே டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது. அதே முறையை பின்பற்றவும். மேலும் தேவையானவை: 50 கிராம் அல்லது அரை கப் தயிர், பொடியாக நறுக்கிய அரை தக்காளி, 6 முதல் 8 காலிஃப்ளவர் துண்டுகள், முருங்கை இலை 2 கைப்பிடி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி நெய்.
இந்த செய்முறையை செய்வதற்கு முன் சாமையை 8 மணி நேரம் கழுவி ஊற வைக்கவும். அதற்கான செய்முறையை இப்பொழுது சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நெய்யை சூடாக்கவும். நறுக்கிய தக்காளியை சேர்த்து 5 முதல் 7 நிமிடங்கள் குறைந்த தீயில் வதக்கவும் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். முளைத்த பட்டாணி, முருங்கை இலை, காலிஃப்ளவர் மற்றும் தயிரை சேர்க்கவும். நன்கு கலக்கவும். இதை சிறிது நேரம் சமைக்கவும். அடுத்து சிறிது சாமை மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். மீண்டும் கலக்கவும். சாமை, பட்டாணி மற்றும் காலிஃப்ளவர் அனைத்தும் வேகும் வரை மிதமான தீயில் இதை சமைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். தயிர் மற்றும் காய்கறிகளுடன் சாமை தயார். குழந்தையின் உணவை தயாரிக்கும் போது உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்த மறக்காதீர்கள். இந்த அனைத்து உணவுகளிலும் நிறைந்துள்ளவை புரதம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். மேலும் அவற்றில் வைட்டமின் டி, வைட்டமின் ஏ மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளன. மேலும் இதில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சல்பர், இரும்புச்சத்து மற்றும் துத்தநாகம் நிறைந்துள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் குழந்தையின் உணவில் தினமும் இந்த உணவுகளை சேர்க்கவும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.